மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பாம்ஸ் இந்தியாவின் முதல் 3-in-1 முதியோர் சொகுசு குடியிருப்பு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஓய்வுகால வாழ்க்கை முறையை சொகுசாக மாற்றி அமைக்கும் வகையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் எழில்மிகு பின்னணியில் தென்னந்தோப்புகளுக்கு மத்தியில் 160 சொகுசு குடியிருப்புகள் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பாம்ஸ் என்ற இந்தியாவின் முதல் 3-in-1 முதியோர் சொகுசு குடியிருப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மார்ச் 13 முதல் 15ஆம் தேதி வரை வீடு வாங்குவோருக்கு பதிவு கட்டணம் இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக நம்பிக்கைக்குரிய முதியோர் குடியிருப்பு உருவாக்குநர்களில் ஒருவராகிய ஆலம் ஸ்டெப்ஸ்டோன் சீனியர் ஹெவன் ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நாட்டின் முதல் 3-in-1 முதியோர் சொகுசு குடியிருப்பு திட்டமான ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பாம்ஸை உருவாக்கியுள்ளது. இதன் 2ஆம் கட்ட விரிவாக்க திட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது. கோயமுத்தூர் ஃபேர்ஃபீல்டை மேரிட் ஹோட்டலில் மார்ச் 13 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்நிறுவனத்தின் கண்காட்சியில் வீடு வாங்குவோருக்கு பத்திரப்பதிவு இலவசமாக செய்து தரப்படும். ஒரு குடியிருப்பின் விலை 37 லட்சத்திலிருந்து தொடங்குகின்றது. பொள்ளாச்சி அருகில் மிக அமைதியான சூழலில் 1.18 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான தென்னந்தோப்புகளுக்கு இடையே இக்குடியிருப்பு திட்டம் அமைந்துள்ளது. கம்பீரமான மேற்கு தொடர்ச்சி மலைகளின் எழில்மிகு காட்சிகளுடன் 160 குடியிருப்புகள் இதில் உருவாக்கப்பட்டுள்ளன. நேர்த்தியான வடிவமைப்பு, உயர்தர வேலைப்பாடுகள் மற்றும் மேம்பட்ட வசதிகளுடன் கூடிய இந்த இல்லங்கள் சொகுசு வாழ்க்கை முறை, முதியோர் பராமரிப்பு உதவி மற்றும் சமூகத்துடனான ஒன்றிய வாழ்க்கை ஆகிய மூன்றையும் ஒரே குடியிருப்பு கட்டமைப்பில் தடையின்றி ஒருங்கிணைப்பதன் மூலம் ஓய்வுகால வாழ்க்கையை புதிய பரிமாணத்திற்கு இட்டுச் செல்லும். முதியோர்கள் தங்களது பொற்காலத்தை பாதுகாப்பாகவும் வசதியாகவும் கண்ணியத்துடனும் கொண்டாடுவதற்கு ஏற்ற ஒரு துடிப்பான சூழலை இத்திட்டம் உறுதி செய்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் நிறுவனர் மோதிஷ் குமார், சென்னையை சேர்ந்த டாக்டர் மீனலோஷ்னி, சுற்றுச்சூழல் ஆர்வலர் உமா பாஸ்கர், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஓய்வு பெற்ற அதிகாரி முத்துக்குமாரசாமி மற்றும் வெங்கடேஸ்வரா தேங்காய் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் அறிவொளி முத்துசாமி உள்ளிட்ட பலர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.